ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல இந்த அட்டை விட்டு எடுத்து, எல்லாம் பழைய கேஜெட் தான். உங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்து காமிக்கிறேன். என்னென்னு எனக்கும் தெரியல, பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தது, அதனால வாங்கியிருக்கேன். ஸோ இது ஏதோ வந்து ஒரு கேமோடைய கேஜெட்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இதுல கேசட் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. எனக்கு கேம்ஸ்லாம் விளையாட தெரியாது. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், இது என்ன கண்டிஷன் எனக்கு தெரியாது, அப்படியே கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பாருங்களேன், இதில் கேம் போடுற ஆப்ஷனும் இருக்கு, சாரி கேசட் போடுற ஆப்ஷனும் இருக்கு. இது உள்ள கேசட் இப்படி போட்டு, இது உள்ள கேசட் எப்படி போட்டு விளையாடுவாங்க போல இருக்கு. இதுக்கு உண்டான கேசட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பாக்கெட் பாய் 8-bit இருக்கு, ஹேண்ட் ஹெல்டு கேம் இன்ஜின். ஓகே, பட் இதோடைய ஓ மை காட், இதோடைய பின் அடாப்டர் வேற மாதிரி இருக்கு. இந்த சார்ஜர் பின் வேற மாதிரி இருக்கு. நான் இந்த சார்ஜர் பின் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜர் பின் எத்தனை டைப் இருக்குன்னு ஒரு வீடியோ போடணும் போல இருக்கு. ஏகப்பட்ட டைப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கேம் கன்சோல், சின்னதாக இருக்கு, ரீசார்ஜபிள். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பாக்கெட் பாய் DG168 ஹேண்ட் ஹெல்டு கேம் இன்ஜின், டிஜிட்டல் கேம் சிஸ்டம், ரீசார்ஜபிள் பேட்டரி, 5.2 DC, 320 mAh. ஓகே, இது ஒரு கன்சோல். ஓகே, இந்த கன்சோல் இது சேல்ஸ்க்காக தான். ஸோ இது ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு என்ன ரேட் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு கேம் கன்சோல். ஒர்க் ஆகுமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். அடுத்து நல்ல வேலையா இதுக்கு சார்ஜர் இருக்கு. இது போட்டு பார்க்கலாம். ஸோ இது ஆன் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்த கேம் கன்சோல், வரே வா, இதுவும் வந்து ஒரு கேம் கன்சோல். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேசட் போடுற ஆப்ஷன் இருக்கு. இங்கே வந்து போட்டு விளையாண்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில் பேட்டரி இப்படி போடணும். இந்த சைடு வந்து பேட்டரி போடணும். பேட்டரி போட்டு நம்ம விளையாண்டுக்கலாம். இது ஆன் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா, இதை என்னென்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகேனா கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட், இது என்னன்னு தெரியல, வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் இது பார்க்கும் போது குட்டியாக இருந்தது, இது கையில் எடுக்கும் போது ரொம்ப பெருசாக இருக்கு. ஓக்காம இது எதுவும், இதெல்லாம் என்ன கேஜெட்னே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. சும்மா வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்கினேன். நான் எப்படிப்பட்ட கிறுக்கனா இருக்குன்னு பார்த்துக்கேன். ஸோ இது வந்து ஒரு கேம் கன்சோல் தான் போல இருக்கு. DIDJ அப்படிங்கிற ஒரு கேம் கன்சோல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்கு. வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து சார்ஜர் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு இதுக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஓ மை காட், இதுவும் வந்து ஒரு கேம் கன்சோல் தான். VVP, இதுவும் ஒரு கேம் கன்சோல் தான். பட் இதுக்கு பேட்டரி எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதோடைய பேட்டரி ஆப்ஷன் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றியும் எனக்கு தெரியாது. இதுவும் எவ்வளோக்கு வாங்கிக்குவீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ரெடி பண்ண தெரிஞ்சா அதுவும் நான் சொல்லிடுவேன், இது கிடைக்குது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம் கன்சோல்ஸ். இதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இதுக்கான சார்ஜரா எதுக்கான சார்ஜர்னு தெரியல. இது ஒன்று கொடுத்துருக்காரு. உள்ள இன்னொன்று இருக்கு, இன்னொரு கேஜெட் ஒன்று உள்ள இருக்கு. அவனை இப்போ எடுப்போம். வரே வா அடே எங்க அப்பா, இது என்னடா அது, கடலாம மாதிரி ஒரு கேஜெட். இந்த கேஜெட் இவ்வளோ பெருசா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, பட் பயங்கரமா இருக்கு. ஸோ இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆன் பண்ணி பார்ப்போமா. இது வந்து ஒரு டச் மாடல்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் எதுக்கு, எப்போ வந்த கேஜெட்டு, எதுக்காக வந்த கேஜெட்டு, எந்த நாட்டில் வந்த கேஜெட்டு எதுவுமே தெரியாது. ஆனால் வித்தியாசமா இருக்கு, அதுக்காக வாங்கினேன். பார்த்தவனே அப்பாடி என்னடா அது, ஒரு கடலாமையை கையில் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது எனக்கு. லீப் ஃப்ராக்
ஓ, இது பேர் லீட் ஃப்ராக். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஃப்ராக் பச்சை தவக்கலைன்னு சொல்லுவாங்க. பச்சை தவக்கலை நீங்க இப்போ பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் எந்த தெருவுலையும் சாக்கடையில தவக்கலையே இருக்கிறது இல்லை. முன்னாடிலாம் சாக்கடையில தவக்கலை இருக்கும். ஸோ தவக்கலை வந்து வெளியில சுத்திட்டு இருக்கும் ஜாலியா. அப்ப நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய சின்ன வயசுல இவ்வளோ பெரிய இத்தோ தண்டி இவரை சொல்ற மாதிரி இந்த அளவுக்கான ஒரு பச்சை கலர் தவக்கலை. இப்பெல்லாம் தவளையை பார்த்தே பல வருஷம் ஆச்சுண்ணா. இவ்வளோ பெரிய தவக்கலை இதோட பெருசா இருந்துச்சு பச்சை கலர்ல. அதை பார்த்து மிரண்டு போயிருந்தாப்பலாம். இது பாருங்க, பயங்கரமா இருக்கு. இந்த சைடு ஏதோ கதவு மாதிரி இருக்கு. கதவு இல்லையா? இங்க ஒரு பேனாகனா ஏதாவது இருக்குமோ? இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேனா வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இதுவும் வந்து கதவு தான் போல இருக்கு, ஏதோ டோர். ஸோ இதை திறக்கலாம். அப்பா, திறக்க தெரியாம ஏதோ உடச்சிட போறேன். அப்புறமா யூடியூப்ல வேற சேனல்ல பார்த்துட்டு நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஓபன் பண்ணுவோம். ஓகே, மெயின் ப்ராடக்ட் இதுதான். இது வந்து ஒரு பழைய ப்ராடக்ட் தான். பட் இது எதுக்காக வாங்கினேன்னா, இதுல 1500 சிட்டிஸோடைய டைம் இதுல தெரியுமா, அதுக்காக இதை வாங்கினேன். ஸோ இந்த கேஜெட் ஒரு அற்புதமான கேஜெட் தான். எல்லா நாட்டு டைம், எந்தெந்த சிட்டியோ இந்த சிட்டிஸ்லாம் என்னென்ன டைம், இப்போதைக்கு என்னென்ன டைம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுல பார்த்துக்கலாம். அண்ட் இதுல வேற என்னென்ன விசேஷம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்ட்ரி, சிட்டி, செட்டு, அப்பு, டவுனு, டிஎஸ்டி, அப்புறம் அலாம் இருக்கு, அசன் டெம்பரேச்சர் இருக்கு, அசன் ஆடியோ இருக்கு. ஸோ அசனுங்கிறது வந்து அந்த குரான் ஓதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு புனித பாட்டுன்னு நினைக்கிறேன். அதை செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுல. ஸோ அந்த பாட்டு அலாம் பதிலாக இதுல கேட்கும் போல இருக்கு. இந்த இதுல அல்லா கோயில் மசூதிகள்லாம் ஓதுவாங்க இல்லையா, அந்த பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல, அசன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கே நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலையும் வளர்ந்த ஆளுதான். ஓகே, ஸோ இன்னைக்கு வாங்கின கேஜெட்ஸ் வந்து, இன்னைக்கான கேஜெட்ஸ் இதுதான் உங்களுக்கு காமிக்கலாம்னு எடுத்தது. ஓகே, இந்த கேஜெட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கேம் கன்சோல்ஸ் வந்து நம்ம கிட்ட கம்மி தான். ஆனால் எனக்கு கேம் பற்றி தெரியாது. கேம் இது வரைக்கும் நான் விளையாண்டதும் இல்லை. இதெல்லாம் சாஃப்ட் கேம்ஸ் இல்லையா. நான் ஒரு ரகட் பாய். நான் விளையாடுறதெல்லாம் ரகடான கேம்ஸ் எல்லாம். அதாவது ஓகே ஃபோக்ஸ், இன்னைக்கு இவ்வளோதான் கேஜெட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேஜெட் தேவைப்பட்டா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ஃபோக்ஸ், பாய். யூடியூப்பும் காசு கேட்பான், டேட்டாவுக்கும் காசு அதிகமாகிடும். ஏன்னா இருக்கிறது 2 கம்பெனி தான். அதுலேயும் இப்போ ஏர்டெல் வந்து ரொம்ப மொக்கையாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பிஎஸ்என்எலுடைய டவர்ஸ் ஒன்று எப்போ வைப்பாங்க, அது 5G வச்சாலும் அந்த 5G கிடைக்குமா அப்படிங்கிற பல டவுட் இருக்குது. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட்டோடைய செக்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய செக்டாருங்கிறது போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர்றதுக்கான ஆப்ஷன் யார்? 2 பேர் தான். ஒன்று பிஜேபி, ஒன்று காங்கிரஸ். 2 பேர் வந்து அந்த துறையை டெவலப் பண்ண போகிறாங்களா? அதுக்கு நல்ல தலைவர்கள் வரணும். கட்சி அந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர் நல்லா இருந்தால் ஓகே, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் அதில் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதனால் பிஎஸ்என்எல் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, அவனை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, இப்போ அடுத்தது என்ன ஆகும்? அப்போது டேட்டாவுக்கு காசு அதிகமாகிடும். ஏர்டெல்காரன் மூடிடுவான், ஜியோ மட்டும் தான் இருப்பான். ஜியோக்கு போட்டி வேறையாகவும் வருவான். அண்ணனுக்கு போட்டியாக தம்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்காமன் மறுபடியும் அனில் அம்பானி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனில் அம்பானி ஒரு 5 வருஷம் எப்படியோ டஃப் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் லேட் பண்ணிவிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரேட் அதிகமாக தான் இருக்கும். சாதா மக்களால் அந்த அளவுக்கு டேட்டா போடுறதுக்கான, அதாவது மொபைலில் டேட்டா போடுறதுக்கான வசதி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, மீண்டும் வாக்மேன்ஸ், கேசட் பிளேயர்ஸ், சிடி பிளேயர்ஸ், ஐபாட்,
மியூசிக் சிஸ்டம்ஸ், மறுபடியும் டிவி, இந்த ஒரு வட்டம் அப்படியே வரும். மக்களும் ஆண்ட்ராய்டு மொபைலை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய டெக்னாலஜி புது விதத்தில், ஓல்டு டெக்னாலஜிஸ், விண்டேஜ், அந்த அதை அப்படியே கொண்டு வருவாங்க. மறுபடியும் கொண்டு வந்து சிடி பிளேயர்ஸ், வாக்மேன்ஸ், அந்த ஒரு விண்டேஜ் ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃபாக்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறையா வீடியோஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.